சாயிராம். குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகள் அனைத்துமே நிரந்தரமல்ல. உன்னுடன் இருப்பதற்காகவே உன் சாயப்பா வந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு பல அனுபவங்களையும் பல நல்ல செய்திகளையும் கற்றுத்தருகிறது என்பதை உணர்ந்து கொள். மனதிற்கு பிடித்ததை அடிக்கடி நினைத்து பாருங்கள். மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இதைவிட முக்கியம், வெறுப்பதை மறந்து விடுங்கள். அப்பொழுதுதான் மனதிற்கு நிம்மதியல்ல, பெரும் நிம்மதி கிடைக்கும். கிடைக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள தவறினால் அது தேடும் பொழுது கிடைக்காது. எனவே கிடைக்கும் பொழுது, வரும் பொழுது வரக்கூடிய வாய்ப்பை மிக நன்றாக பயன்படுத்திக் கொள். எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் பொழுது ஒன்றை மறந்து விடாதே. எதிர்காலம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும். நம் வாழ்விற்கும் ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை மனதில் நிறுத்திக்கொள். குழந்தையே, இன்று இரவு பார், உன் கனவில் நிச்சயமாக உன் சாயப்பா வருவேன். நான் நிகழ்த்தும் அதிசயத்தை, அற்புதத்தை காலையில் நீ உணர்வாய். குழந்தையே, உன்னை எந்த இடத்தில் மற்றவர்கள் வைத்திருப்பார்கள் என்று சில ஏமாற்றங்களுக்கு பிறகுதான் உனக்கு புரியும். அது உன் மனதிற்கும் புலப்படும். எனவே யாரையும் எளிதாக நம்பிவிடாதே. உன்னைப் போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து விடாதே. கண்மணியே, உன் அறிவை முதலீடாக வைத்தால் அரண்மனையை கூட வாங்கிவிடலாம் எளிமையாக. அதேபோல ஆசையை அதிகமாக வைத்தால் துன்பத்தை மிக எளிதாக வாங்கிவிடலாம். குழந்தையே, வழி தந்த பிறரை மறந்துவிடு. குறை சொன்ன பலரை மன்னித்துவிடு. அதுபோல உனக்கு துரோகம் செய்தவர்களிடம் ஒதுங்கியே இரு. அது மட்டுமல்லாமல் உன் மனதை காயப்படுத்தியவர்களை கண்டு கொள்ளாமல் சென்றுவிடு. இதுவே உன் மனதிற்கு நிம்மதியை தரும். உன் வாழ்விற்கு அதைவிட பெரும் நிம்மதியை தரும். பல சந்தர்ப்பங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது குழந்தையே. ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டே ஓடு. நிற்பதாக இருந்தால் எதையுமே எதிர்த்து நில்லு. தேவையற்றவர்களிடம் நீ காட்டும் அன்பையும் பாசத்தையும் உன் மனதை புரிந்து கொண்டவர்களிடம், உன்னை உண்மையாக நேசிப்பவர்களிடம் காட்டிப்பார். அப்பொழுது தெரியும் அந்த அன்பின் ஆழத்தை என்னவென்று உனக்கு புரியும். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் அன்பின் உருவத்தை நீ உணர்ந்து கொள்வாய், புரிந்தும் கொள்வாய். உன் அருகில் உன் சாயப்பா எப்பொழுதும் இருப்பதால் உனக்கு வரும் சோதனைகளும் பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல மிக எளிதாக விலகிவிடும். குழந்தையே, உனக்கு நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான விடியல் நாளை கண்டிப்பாக விடியும். ஆச்சரியத்தால் அதிசயித்து நிற்கப் போகிறாய். காத்திருப்பதெல்லாம் உன்னுடைய கர்ம பலன்களே. உன் கர்மாவின்படிதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் பாவத்தின்படியே உன் வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என் கண்மணியே. உன் கர்மாவின் வலிமைகளை நான் குறைத்து கொண்டிருக்கிறேன். அந்த வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு இன்று இரவு கனவில் நிச்சயமாக உன் சாயப்பா வருவேன். வந்து என் ஆசிர்வாதத்தை தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நாளை நான் வந்ததை, நான் உன்னிடம் பேசினதை நீ கண்கூடாக உணர்வாய் நாளை விடியலில். எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கான கடைசி வாய்ப்பு இது. இன்றாவது நிச்சயமாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ காண்பாய். வாய்ப்பு ஒரு முறைதான். அதை சரியாக பயன்படுத்திக்கொள். தவற விட்டுவிட்டு பின் மீண்டும் குழம்பாதே, புலம்பாதே. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தையே. என்னை கவனித்துவிட்டு உன் மனதில் எழும் தேவையில்லாத சிந்தனைகளையும் வீண் குழப்பங்களையும் வீண் கவலையையும் முதலில் சிந்தித்துப்பார். இது நமக்கு தேவைதானா என்பதை முதலில் யோசித்துப்பார். இப்படியே மனக்குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கெடப் போவது உன்னுடைய மன நிம்மதி மட்டுமே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை பாதிக்கும் அளவிற்கு ஏன் உன்னுடைய மனதை சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன்.
அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீயே ஏன் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர் தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ, நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப்பார். காயப்படுவது நீ மட்டுமல்ல என் குழந்தையே. நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப்பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லை என்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப்பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ, துன்பப்படுத்தினாலோ, காயப்படுத்தினாலோ அந்த வலிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே. சோகங்களையும் அந்த வேதனைகளையும் உன்னில் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போக பக்குவம் உன் மனதில் முதலில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கவே, உன்னை பற்றி உனக்கே அறிய வைக்கவே, உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவே நான் இதே மாதிரி சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில். அதனால் அப்பா எனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டார், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை, அப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே இல்லை என்று தவறாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை சீர் செய்யத்தான் நான் சில சோதனைகளையும் சில பரீட்சைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு கண்ணீர் வரவழைக்கும் செயலை நிச்சயமாக செய்யவே மாட்டேன். உன் மனம் வேதனைப்படும் அளவுக்கு நான் எந்த செயலையும் நிகழ்த்தவும் மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் மனம் என்பது கோட்டை போல இருக்க வேண்டும். மிக கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தை உன் மனதில் முதலில் கொண்டு வா. நான் தான் அதற்கு சில சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனதை உனக்கு பலப்படுத்தவே இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே.
நீ வாழும் வாழ்க்கையை பொறுத்துதான் உன் வாழ்வு எந்த திசையில் பயணம் செய்ய போகிறது, எந்த திசையில் நீ பயணம் செய்ய போகிறாய் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. நீ உயரமாக எழுந்து நின்று வெல்வாய். இது உன் அப்பாவின் சத்திய வாக்குதான். உன்னுடைய துன்பத்திற்கான நிரந்தர தீர்வு இங்கு உள்ளது. இதை நம்பிக்கையோடு கேள். 100% உன் தடைகளெல்லாம் விலகி உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். நீ ஏன் உன் மனதை போட்டு இவ்வளவு குழப்பத்தோடும் பயத்தோடும் இருக்கிறாய்? உன்னில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் உன் மனதில் ஏன் இந்த குழப்பமும் பயமும்? என்னை விட்டு நீ என்றுமே அசையக்கூட முடியாது. நீ என்னுடைய உயிரில் உருவான என்னுடைய அன்பான பொக்கிஷம். உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை. ஏன் பிரிவு என்ற வார்த்தைக்கு கூட நம் அகராதியில் அர்த்தமும் இல்லை. வாழ்க்கையில் மேடு பள்ளம் என்பது இருப்பது இயற்கைதான். அதே போல வாழ்க்கையில் இன்பத் துன்பம் வருவதும் இயற்கைதான். கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான் அதற்குரிய தீர்வு பெற்று சந்தோஷம் வரும் பொழுது அதை மகிழ்ச்சிகரமாக வரவேற்க முடியும். சந்தோஷமாகவே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் வாழ்வு எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும்? எது நடந்தாலும் நீ மட்டும் மனதை பாரமாக வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே, தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை நீ ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? இப்படி மரத்து போன நெஞ்சமாய் இருப்பதற்காகவா நான் உன்னுடன் இருந்து உன் உள்ளத்திலேயே இருந்து உன்னை நான் நித்தம் நித்தம் வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் மனதின் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன். அது எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன் அப்பா நான் நன்றாக அறிந்து வைத்து கொண்டிருக்கிறேன். நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய். உன்னில் இருக்கும் குழப்பங்களை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன் மன வேதனைகளை முதலில் துரத்திவிடு. எது நடந்தாலும் சாயப்பாவின் பார்வையால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நமக்கு வருவது எல்லாம் அப்பாவின் உத்தரவு பேரில்தான் வருகிறது. எனவே அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று உன் மனதை மாற்றி சிந்தித்துப்பார். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும். நல்லபடியாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் வாழ்வு நிச்சயமாக மாறும். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்றுதானே என்னை நோக்கி வந்தாய்? பின் என்னிடம் வந்துவிட்டு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா வராதா என்ற சந்தேகம் உன்னில் வர வேண்டிய அவசியமே இல்லைதானே? உன் அப்பா மீது முழு நம்பிக்கை இருக்கிறது தானே? பின் அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். என்னையே நம்பி வந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ நினைத்ததை அழகாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். உன்னுடைய மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். நீ வருத்தப்படுவதாலோ கஷ்டப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும். வருவது வந்தேதான் தீரும். நிகழ்வது நிகழ்ந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதால் ஏதாவது நிகழாமல் போய்விடப் போகிறதா என்ன? நீ கண்ணீர் விடுவதால் உன் கவலைகள் மறைந்து விடுமா அல்லது மறந்துதான் விடப் போகிறாயா? எதுவுமே நிகழப்போவதில்லைதானே. பின் நீ கண்ணீர் விடுவதன் அர்த்தம்தான் என்ன என் பிள்ளையே? உன் பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை முதலில் யோசி. அப்பொழுதுதான் உன் பிரச்சனைக்கான தீர்வாக நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உன் மனதில் தோன்றும். அப்பொழுது ஒரு நல்ல முடிவை எடுப்பாய். உன் வாழ்வில் நீ நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் அதிசயங்கள் இன்னும் பல இருக்கத்தான் செய்கிறது.
அதை செய்வதற்கு பதிலாக அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு பதிலாக இப்படி வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருந்தால் உன் வாழ்க்கையை நீ வாழக்கூட முடியாது, நிம்மதியாக இருக்கவும் முடியாது. அனைத்தையும் தூர வைத்துவிடு. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். நான் அதை நடத்தி காட்டுவேன். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் கிடைக்க செய்வேன். நற்செய்தி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல நிகழ்வு உன் கண்ணில் படும் நேரத்தையும் நான் உனக்கு நிர்ணயித்து விட்டேன். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விரும்பியது எல்லாமே உனக்கு நிறைவேறும். நீ உன் விருப்பங்கள் அனைத்தும் 100% நிறைவேறும் வரை நான் ஓய மாட்டேன் என் குழந்தையே. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. நல்லது உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். உன்னை நிச்சயமாக வெற்றி என்னும் படகில் கடை சேர்ப்பேன். உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னிடம் எந்த பிரார்த்தனையும் வைக்க தேவையே இல்லை. நீ என்னிடம் கேட்டால்தான் உனக்கு கிடைக்கும் என்று எதுவுமே இல்லை. நீ ஒருமுறை உன் சாயப்பாவை மனதால் நினைத்தாலே போதும். உன் மன எண்ணங்களுக்குள் என்ன ஓடுகிறது என்பது நான் அறிந்து கொண்டு அந்த செயலை உடனே செய்வேன். நீ என்ன செய்தாலும் சரி, என்னோடு பேசினாலும் பேசாவிட்டாலும் சரி, என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு கிடைக்காது என்று எழுதப்பட்டிருப்பது யார் நினைத்தாலும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது. எனவே குழந்தையே, நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையாகவும் காத்திரு. பொறுமையாக நீ காத்திருந்த எதுவும் வீண் போகாது. உன் பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உனக்கு வந்து சேரும். முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. அது மனிதராக மட்டும் இருக்க வேண்டும் என்றில்லை. எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அனைவரிடத்தையும் அன்பு செலுத்து. பசியோடு வருபவர் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வேளை உணவையாவது கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்து. உன் சாயப்பா மகிழ்ச்சியுறுவேன். நீ எனது குழந்தை, எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக நல்ல விதமாகத்தான் இருக்கும். நான் அதற்கு பொறுப்பு. உன் சாயப்பாவே அதற்கு சாட்சி. என்னை மீறி எந்த தவறும் உன்னை நெருங்க முடியாது குழந்தையே. பயப்படாமல் இரு. எப்பொழுதும் என் பார்வை உன் மீதுதான் உள்ளது. நீ யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. நீ நினைத்ததை விட பல மடங்கு பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக அளிப்பேன். நிச்சயமாக இதுநாள் வரை பட்டு கொண்டிருந்த கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் கரை சேர்ப்பேன். கஷ்டம் இல்லாமல், சோதனைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவரவர் செய்த கர்மாவின் வினைகளைப்படி அவர்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். தன் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். இரவு பகல் என்று இருப்பது போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே அல்ல. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதற்காக நீ வருவதை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டும் பயப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? எது வந்தாலும் அதை மனப்பக்குவத்தோடு துணிந்து எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையில் மிக எளிதாக ஜெயித்து விடலாம், கரை சேர்ந்து விடலாம். துன்பம் வந்துவிட்டால் ஐயோ துன்பம் வந்துவிட்டதே, என் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிட்டதே, நான் என்ன செய்வதென்று எனக்கே தெரியவில்லை, என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோகங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்புவதை விட அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளிவரப்போகிறோம் என்ற
சிந்தனையை உன் மனதிற்குள் வைத்து கொண்டால் போதும். நிச்சயமாக அந்த துன்பத்திலிருந்து விடுபடலாம். வந்த துன்பம் வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். அதேபோல இன்பம் வந்துவிட்டால் உலகத்திலேயே நீதான் சந்தோஷமான பிறவி என்று நினைத்து கொண்டு இன்பத்தில் ஆனந்த கூத்தாடக்கூடாது. எல்லாம் சில காலமே என்று நினைத்து கொண்டு இரண்டையும் சரிசமமாக எண்ணிக்கொண்டு அமைதியாக இருந்து கொள். எதிர்காலம் எப்படி இருக்குமோ எதுவாக இருக்குமோ என்று பயப்படுவதை விட உன்னுடைய நிகழ்காலம் உனக்கு ரொம்பவே முக்கியமான காலம். இந்த நிகழ்காலத்தில் அப்படியே உட்கார்ந்து விடாமல் எதிர்காலத்தை கண்டு பயந்து கொண்டு இருக்கும் நிகழ்காலத்தை வீணாக வீணடித்து விடாதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு முடிந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டிருப்பதாலோ வரப்போவதை எண்ணி எண்ணி பயந்து கொண்டிருப்பதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நீ பயப்படுவதாலும் எதுவும் மாறப்போவதில்லை. நீ வருத்தப்படுவதாலும் எதுவுமே ஆகப்போவது இல்லை. வாழ்க்கை ஒரு முறையே, அதை சந்தோஷமாக வாழலாமே. குழந்தையே, உன்னுடைய எதிர்காலம் நல்லவிதமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அப்பா சொல்வதை உன் புத்தியிலும் மனதிலும் நன்றாக வாங்கிக் கொண்டு நான் சொல்வதைப் போல் நடந்து கொள். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. கேட்பாயென்றால் முழுவதுமாக கேள். உன் கண்களை முதலில் துடைத்துக்கொள். எழுந்து நிம்மதியாக உட்கார். உன் சாயப்பாவின் முகத்தை நன்றியோடு பார், நம்பிக்கையோடு பார். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்குள் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு. நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். என் சாயப்பா எனக்காக எதையும் செய்வார் என்று சொன்ன உனக்கு உன் மன வேதனையை தரும் விஷயங்களையும் உன்னை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும் நான் விரட்டியடிப்பேன் பிள்ளையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கை உயிர் மூச்சாய் எடுத்துக்கொண்டு அதை கடைப்பிடிக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என் பொக்கிஷமான கண்மணிக்கு உண்டு. நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கலங்கி நிற்காதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே பிள்ளையே. என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்ற என் பொக்கிஷம் நீ. என் செல்ல பிள்ளை நீ. நீ இப்படி மனவேதனைப்படலாமா? நீ வேதனைப்பட்டால் உன் சாயப்பா மனதிற்கும் வலிக்கும் என்று உனக்கு உணரவில்லையா? உனக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு உள்ளிருக்கும் நானே நடத்தி வைக்கிறேன் என்பதை நீ கண்டு கொண்டால் உன் வாழ்க்கையே உனக்கு ஒளிமயமாகத்தான் தெரியும். உன்னுடைய ஆத்மஸ்வரூபனே நான் தான் என் பிள்ளையே. இப்பொழுது உனக்கிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நாளையே அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் வீசும். நாளை நடப்பதை மட்டும் பார். இதுவரை உன் கைக்கு எட்டாத ஒன்று நாளை உன் கைகளில் வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. இந்த நேரம் பார்த்து ஏன் இவ்வளவு முகம் பாட்டமாக இருக்கிறாய்? சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு.
மகிழ்ச்சியை பார்க்க ஆயத்தமாக. உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது. அந்த மாற்றத்தை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் திட்டப்படியே. என்னை மீறி எதுவுமே தவறாக நிகழாது என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். அதன்படி உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். உன் வாழ்க்கையில் உள்ள சிரமங்களெல்லாம் நீங்கி சிகரத்தை தொடப்போகும் நேரமெல்லாம் நெருங்கிவிட்டது கண்மணியே. இந்த நேரம் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்கும் கலங்கி நிற்காதே. மலையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் கலங்கி நிற்காதே. என் அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ இழந்து போன மகிழ்ச்சியை நான் உனக்கு மீட்டே தருவேன். சற்று நேரத்தில் எல்லாம் மாறப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கேதான். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும். உன் சாயப்பாவும் உன்னோடு வருவேன், உன் வீட்டிற்கு வருவேன்.